கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. இவ்வளோ பெரிய கடை எங்கிட்ட சுத்தினாலும் அப்படியே கண்ணை கவருதே பாரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கு. இந்த மஞ்சள் கலரை பார்க்கும்போது இந்த ரோட்ல ஆடுவாளுங்களே அதே மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ். இதெல்லாம் நம்ம போட்டா ஐயா சி நல்லாவே இல்லை. இந்த ட்ரெஸ் தான் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அங்க பார்த்தமே அதெல்லாம் செமையா இருந்தது. இவ்வளோ அழகா இருக்கு, ஆனா ஒரு ட்ரெஸ் 2000 ரூபாய் 3000 ரூபாவா அம்மாடியும். இதை மட்டும் எங்க அம்மா கண்ணில் பட்டுது அவ்வளோதான். அடியாபி ஓ சோழியை மொத்தமா முடிச்சிருவாங்க பாத்துக்க. 2000 3000க்கு இப்படி நீ இன்னும் அங்க போலியே, அங்கெல்லாம் போனா 5000 7000 இருக்கு. இதான் நமக்கும் பணக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசமே. நம்ம 1000 ரூபாயில 4 ட்ரெஸ் எடுத்துன்னு வருவோம், இவங்க 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. சரி சரி, இதெல்லாம் பார்த்து நம்ம வாழைப்பழக்கத்தை விட நம்ம ரேஞ்சுக்கு என்ன இருக்கோ அதை போய் எடுப்போம். அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும். இனியன் மாமா சொல்லிட்டாங்கன்னு நம்ம 5-6 எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை மட்டும் எடுத்தோம் அம்மா கையில் சிக்கி சீரழிஞ்சிரும். கடவுளே, எங்கள் அம்மா கொஞ்சம் தாராள தொண்டியாக தான் பறிச்சிருக்கலாமே, ஏன் இப்படி கஞ்ச பிசாரியா பறிச்சிங்க? சிச்சி, ஆனாலும் எங்கள் அம்மா அப்படி இருக்கிறதுனால தானே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறாங்க. ஆனாலும் அதுக்காக ஓவரா கஞ்ச பிசாரியா பறிச்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் தாராள தொண்டியாக பறிச்சு வைங்க. அடியே செல்ல குட்டி, நீ ஏண்டி இப்படி புலம்புற? இனி நீ புலம்பவே கூடாதுடி. இந்த வெற்றி இருக்கும்போது உனக்கு என்னடி கஷ்டம்? உங்க அம்மா அப்படி இருந்தா என்ன, உன் மாமா நான் இப்படி இருக்கேன்ல அது போதாத உனக்கு? என்ன வேணும்னு சொல்லுடி, எல்லாமே உன் மாமா பட்டு பட்டுன்னு வாங்கி தரேன். அடி இங்க நின்று ஆளு வாய பார்த்துருக்கத விட்டுட்டு கடை கடைன்னு போயிட்டேன். அந்த ஒரு ட்ரெஸ்ஸை சீக்கிரம் தேட ஆரம்பி, ஏன்னா நீ இப்ப தேட ஆரம்பிச்சாதான் இவங்க எல்லாம் கிளம்பத்துக்குள்ள எடுப்பேன். ஓடு ஓடு ஓடு, சீக்கிரமா போய் எடு. அட அங்கிட்டு போலான்னு பார்த்தா இனியன் மாமாவும் சகானாக்காவும் ரொமான்ஸ் பண்றாங்கம்மா. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கு. ஐயோ, இங்கிட்டு போலான்னு பார்த்தா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நிக்கிறாங்களே. இனியன் மாமா சகானாக்கா, என் கண்ணு முன்னாடி இவ்வளோ ரொமான்ஸ் பண்றீங்க? இருங்க இருங்க, எனக்கும் ஒருத்தன் இருக்கான், என் ட்ரீம் பாய் இருக்கான். அவனும் ஒரு நாள் வருவான். வரும்போது நாங்களும் உங்களை விட இதை விட ஓவர் ரொமான்ஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, நீங்களே பொறாமப்படுற அளவுக்கு நாங்க 2 பேரும் அப்படி இருப்போம். செல்ல குட்டி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஓவர் ரொமான்டிக்கா தாண்டி இருப்போம். இப்பவே எனக்கு உண்மைலாம் ரொம்ப 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 ஆசை அதிகமா இருக்குடி. சீக்கிரமா உன் கனவுல வந்த பையன் நான் தானே, நீ சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்டி. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்டி. சொன்னதுக்கு அப்புறம் பாரு இந்த வெற்றி எப்படி இருக்கேன்னு. உன்னை விடவே மாட்டேன், எப்பவுமே விட மாட்டேன். எப்பவுமே உன்னை எனக்குள்ள அணைச்சு வச்சிருப்பேன். நீ எங்க தாண்டா இருக்க? உன்னை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியம் நினைச்சு சிரிக்கிறாங்களா? ஆனா எனக்கு தான் தெரியும், நீ உண்மையா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க. சீக்கிரம் வாடா. என்கிட்ட நீ என்ன சொன்ன? கண்டிப்பா என்னை நீ இன்னைக்கு பார்க்க வரேன்னு சொன்ன. என்னை ஏமாத்திட்ட பத்தியா? மகனே, நைட்டு கனவுல வர வந்து உன் முகத்தை காட்டுற. நீ மட்டும் உன் முகத்தை காட்டலாம், கட்டி பிடிச்சி காடிச்சிடும் பாத்துக்க. அதுக்கு தாண்டி காத்துட்டு இருக்கேன். நீ என்ன கடிக்கிறியோ இல்லையோ, நான் அவனை சீக்கிரமா கடிச்சிடறேன். அதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன்டி. இப்ப கூட கை தொட்டுற தூரத்துலதான் இருக்க. உன்னை தொட்டு இழுத்து என் நெஞ்சோட அணைச்சு உன் கண்ணத்துல கை வச்சு உன்னை மெல்லமா என் பக்கம் எடுத்து உன் உதற நான் கடிச்சு இழுக்கணும்டி. என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, யாரும் நம்மள என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. சரி ஏன் அபி, நீ எப்படி இப்படி வித்தியாசமா யோசிக்கிற? இதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு வச்சுக்கேன், நம்மள கன்ஃபார்மே பண்ணிடுவாங்கடி. பைத்தியம்னு முத்திரையே குத்திடுவாங்கடி. இந்த மாதிரி யார்கிட்ட போய் சொல்லி வைக்காத. ஐயோ, நான் சொல்றேனோ இல்லையோ, ஆனா எனக்கு என்னமோ இருக்கே. இப்ப யாரோ என்ன தொட்டு, ஐயோ சொல்லத்துக்கு கூட ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இது சொன்னா யாராவது நம்புவாங்களா?
அபி ஏண்டி உன் நிலைமை இப்படி இருக்கு? சிச்சி, நம்ம போய் ட்ரெஸ் எடுப்போம். இங்க நின்னும் நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதுலயும் அவனை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம், நான் கன்ஃபார்மா பைத்தியம் ஆயிடுவேன். ஏய் டேய் வெற்றி, உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அது அவளுக்கு என்னமோ பண்ணுதா? அடி சத்தியமா சொல்றேன், என்ன அணுவா நினைச்சிட்டு இருக்கவன் நீதாண்டி. நீ மட்டும்தான். நானும் அதே போலதான் உன்னை ரொம்ப 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 மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன்டி. எனக்கு கிடைச்சிருடி ப்ளீஸ் டி. வெற்றி, இப்படியே நீ இவளை பார்த்துட்டே இருந்தா நாள் முழுக்க பார்த்து ரசிச்சுட்டே தான் இருப்பேன். மம்மி எங்கேயாவது பார்த்தாங்க நம்ம சொல்லி முடிஞ்சிடும். மம்மிலாம் வரட்டுக்குள்ளார என் ஆள்கிட்ட கொஞ்சம் சிலுமிஷம் பண்ணும். எல்லாரும் அங்கே ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க. அதுக்குள்ள என் ஆள்கிட்ட சில பல விளையாட்டுகளை காமிச்சிரும். வெற்றி, ஸ்டார்ட் பண்ணுடா மச்சி. ஏய் ஹாபி டார்லிங். ஏவன் அவன் என்ன டார்லிங்னு கூப்பிடுறவன்? அவனை ஆத்தி, இவனா? இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு அங்கங்க ஒளிஞ்சிட்டு ஓடி வந்த இவன் எப்படி இங்க? ஐயோ, அவன் இவன் எப்போ வந்திருப்பான்? நம்ம பேசுறது ஏதாவது கேட்டிருப்பான்? சீச்சி, இப்பதான் வந்திருக்கோம் பயப்பில். சரி விடு, பார்த்துக்கலாம். ஹலோ, என்னங்க ஹாபி டார்லிங்க? என்ன போக போக ரொம்ப ஓவரா போறீங்க? என்னடி அப்புறம் டார்லிங் டார்லிங்னு கூப்பிடாம வேற என்ன? செல்லக்குட்டி நான் கூப்பிட முடியும்? செல்லக்குட்டி கூட கூப்பிடுவேன். ஆனா இப்போதைக்கு டார்லிங் தான் நல்லா இருக்கு. ஹாப்பி டார்லிங். என்ன டார்லிங் பண்றீங்க நீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன சொன்னீங்க? ஹாப்பி டார்லிங்க? டார்லிங், நாம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? சும்மா எப்ப பாரு சிக்னல் கிடைக்காது போன்ல பேசுற மாதிரி ஹலோ ஹலோன்னு கூப்பிடக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் அதை சொல்லி கொடுத்துருக்கல டார்லிங். எங்க மாமாவை எப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்? கூப்பிடு டார்லிங். ஹலோ ஹலோ இல்ல செல்லக்குட்டி, மாமா. மாமான்னு கூப்பிடுறீ? ஆமாவா? அதெல்லாம் கூப்பிட முடியாது. டார்லிங், இப்ப நீ மாமான்னு கூப்பிடலன்னா மாமா என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியும்ல? கூப்பிட மாட்டேன் அப்படிதானே? அத்தை. ஐயங்க, இப்ப என்னதாங்க உங்க பிரச்சனை? இங்க பாருங்க, முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல பயப்பட என்னடி இருக்க? என்ன மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னேன், மறுபடி அப்படிதானடி கூப்பிடணும். அதுதானே சொல்லித்தரேன். இதுல நீ பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, என்ன நீ மாமான்னு கூப்பிடுறதுனால உனக்கு என்னமோ பண்ணது போல இருக்கு. ஆமா, நீ என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நீ என் பக்கத்துல வரக்கூடாது. எனக்கு என்னோட அவன் மட்டும்தான், அவன் தான் எனக்கு வேணும். ஆனா நீ என் பக்கத்துல வரும்போதும் உன்னை நான் பார்க்கும்போதும் எனக்கு இது ரொம்ப நாள் உன்கிட்ட பேசி பழகின மாதிரியே இருக்கு. அதனால எனக்குள்ள ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கு. இது இப்படி இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு என் அவன் மட்டும்தான் வேணும். எத்தனை பேர் வந்தாலும் சரி, எனக்கு எவனும் வேணும், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும். நான் அப்படிலாம் யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட மாட்ட மாட்டேன். எனக்கு என்னோட அவன் மட்டும்தான். இவன் என்னதான் நம்மளை மாமானு கூப்பிடு டார்லிங்னு கூப்பிடுன்னு சொன்னாலும் இவன் கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். எனக்கு என்னோட செல்லக்குட்டி தான் வேணும். டேய், எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுடா. நான் உன்னை மட்டும்தானே தேடுறேன். ப்ளீஸ் தான். எனக்கு இவன் பக்கத்தில் போகும்போதும் பயமா இருக்கு. இங்க இவன் பேச்சல நான் எங்க மயங்கிடுவனும். ஏடி, மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் போயிட்டு இருக்கு. எப்பவுமே நான் மட்டும்தாண்டி. உன் கனவா இருந்தாலும் நானா தான் இருப்பேன், உன்னோட நிஜமாவும் நானா தான் இருப்பேன். எல்லாமே நான் தாண்டி. எனக்கென ஏற்கனவே இந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் செய்கிறதே அது என்னென்று அதே நடி ஏய், என்ன என்னடி அப்படி பாக்குறான்? இல்ல, அது அது வந்து
இல்ல என்ன விடு, என்ன விடுங்க. அது நான் பிடிச்ச போதே சொல்லியிருக்கணும். இவ்வளோ நேரம் என்ன வச்ச கண்ணு வாங்காம பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமா விடுன்னு சொல்றேன். அப்படிலாம் நீ சொன்னதை விட முடியாது. நீயும் இவ்வளோ நேரம் என்ன பார்த்து சைட் அடிச்சதானே? என்னது சைட்டு? நானு உங்களை நினப்புதான் குழப்பி கிடக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஏய், எல்லாம் எங்களுக்கும் தெரியும்டி. என்ன பார்த்து பார்த்து சைட் அடிச்சதும் தெரியும், ஏத்த இறக்கமும் பார்த்ததும் தெரியும். சரி பரவாயில்ல, ஆமா தானே, அடிச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் சைட் அடிக்கணும்ல, அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மாமா எவ்வளோ வேணாலும் சைட் அடிச்சுக்கிடிச்சலும் மாமா ஃபுல் பர்மிஷன் தரேன். ஓகே? ஹலோ ஹலோ மிஸ்டர் வெற்றி டார்லிங். ஓ சரி 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 வெற்றி மாமா. மாமா என்கிட்ட இப்படி லந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க பண்ற இந்த லந்து உங்க வேதா டார்லிங் அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர்த்த சேர்த்து எந்த கடை போட்டுருவாங்க. அது சாருக்கு ஞாபகத்துல இல்லையோ? ஏய், என்னடி நீ இப்படியெல்லாம் சொன்னாலும் ஐயோ ஆத்தாடி அம்மாடின்னு அலறி அடிச்சு ஓடிடுவேனா? அப்படி ஓடுறதுக்கு வெற்றி ஒன்றும் கோலை கிடையாது. ஏன் வேதா டார்லிங்கும் சமாளிக்க தெரியும், இந்த அபி டார்லிங்கையும் வேதா டார்லிங்கும் சமாளிக்க தெரியும், அபி டார்லிங்கையும் நல்லாவே சமாளிக்க தெரியும். சான்ஸ் கொடுத்து பார்க்குறியா 2 பேரும் எப்படி சமாளிக்கிறேன்னு? இங்க பாருங்க, நீங்க என்ன வர வர ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ இனியன் மாமாவோட தம்பின்றதுனால உங்களை மாமான்னு கூப்பிட சொன்னீங்க, அதனால மாமான்னு கூப்பிட்டா நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன சொன்ன? பிடிக்கலையா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் உன்கிட்ட இப்படியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது பிடிக்கலன்னு என்னை பார்த்து சொல்லு. நான் உன்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சொல்லுடி. உள்ளே என் உள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. ஓர பார்வை பார்க்கும் போது உயிர் பாதி, நீதி பார்வை பார்க்கும் போது பேதை நெஞ்சில் இல்லை. எனது உயிரை குடிக்கும் உரிமை உனக்கே உனக்கே. ஏய், என்ன உன்னால் அப்படி சொல்ல முடியல தானே? எனக்கு தெரியும் உன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீ எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐயோ கடவுளே, நல்ல சமயத்தில் வந்து கெடுத்துட்டாங்க. ஏம்மா இப்போ உங்ககிட்ட நாங்கள் என்னம்மா ஹெல்ப் கேட்டோம்? நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அமைதி போக வேண்டியதானம்மா. இது எங்களோட டியூட்டி, நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்ல, அதனால தான் சார் கேட்டேன். சொல்லுங்க சார், என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. கடவுளே, நல்ல வேலை ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டேன். இவன் பக்கத்தில் இருந்து அது என்னென்னமோ ஆகுது. நம்ம இனிமே இவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இவன் பக்கத்தில் என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அபி ஓடிடு, ஜூட் விட்டுடி. ஏய், எங்கடி போற? நில்லடி. நிப்பாங்க ஆஸ்கு பஸ்கு நிக்கதா, இனி உங்ககிட்ட சிக்கவே மாட்டேனே. அபி ஜூட் விட்டு. ஏய், ஒழுங்கா இருடி, இல்ல கரட்டி வந்தது பிடிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா நில்லடி. முடிஞ்ச பிடிச்சு பாருங்க, சிக்கவே சிக்க மாட்டேன். என்ன ஓட்ட ஓடுறா? ஏய், உன்னை பிடிக்க முடியாத நினைச்சிட்டு இருக்கேன். வெற்றி கிட்ட இதெல்லாம் நடக்காதடி. எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. என்னைய பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? முடியாது, எங்க பிடிச்சு பாருங்க. வேணாம், என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லாத. கண்டிப்பா பிடிச்சிருவேன், பாத்துக்க. உங்களால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்களேன், சிக்கவே மாட்டேன். அபி ஓடு. வேணாண்டி, ரொம்ப உசு பேத்துறான். என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியலடி. இந்த வெற்றி யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சப்ப பாத்துக்க. பில்ட விட்டதுதான் பிடிக்கணும்னு சொல்றீங்களா? பிடிங்க. ஓவரவா பேசிட்டு இருக்கான். இருடி வரேன். எக்ஸ்கியூஸ் மீ உனக்கு என்னமா வேணும்? சார், அது வந்து இது கூட நல்லா தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம். ஏய் அவா அவா ஓடி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், இவங்க மேலயே வந்து மோதனே. அது அது வந்து ஆண்டி, சாரி ஆண்டி, அது வந்து உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் கிடையாது. படிச்ச பொண்ணு தானே, எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது.
உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். ஆனா ஒரு இடத்துலயும் ஒழுங்கா நடந்துக்க மாட்டேன். நான்சென்ஸ். உன்னால யார் இங்க கூட்டிட்டு வந்தது? ஆண்டி, அது நான் வேணும்னு பண்ணல. அது அங்க என்ன துரத்திக்கிட்டு. இங்க உன்னை துரத்திட்டு வராங்களா? ஏய், யார் உன்னை துரத்திட்டு வருது? எங்க உன் பின்னாடி யாரையும் காணோம்? அது அது அவரு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? கண்ணு முன்ன தெரியாம வந்து மோதிட்டேன். சீ, ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அந்த சிம்பிள் சென்ஸ் கூட உன்கிட்ட இல்ல. நீ எல்லாம் படிச்ச பண்ணா நீ எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு ஒரு பிஹேவியர் சென்ஸ் கிடையாது. ஆண்டி, சாரி ஆண்டி, உங்க மேல மோதினது தப்புதான். நான் பார்க்காம ஓடி வந்து மோதிட்டேன். அதுக்கு நீங்க என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. சில பைசே, உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், என்கிட்ட கூட கூட ஆர்கியூ பண்ணாத. பெரியவங்க சின்னவங்கிற வித்தியாசம் இல்ல. எது சொன்னாலும் கூட கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு. ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன்னை பிடிக்கல. மறுபடியும் என்கிட்டயே வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க இப்படி சே, எப்படி இப்படிலாம் நடந்துக்கிறேன்? கேட்டா யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றேன். உன் பின்னாடி யாருமே கிடையாது. இங்க எப்படி நடந்துக்கணும்ன்ற சிம்பிள் நாலேஜ் கூட இல்ல உங்ககிட்ட. ஆண்டி, அது வந்து அங்க அவர் பிடிக்க வந்தாரு. அதான் ஓடி வந்து தெரியாம. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? யார் உன்னை பிடிக்க வந்தது? யாருன்னு கேட்கறல, சொல்லு. வேண்டாம் ஆண்டிக்கு, நான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்கல. என்னை துரத்துறது வெற்றி தானே சொன்னா அவ்வளவுதான். ஆண்டி இங்க பத்திரகாளியா மாறினாலும் மாறுவாங்க. நம்ம எதுவும் சொல்ல வேணாம். என்ன கேட்டுட்டு இருக்கல? கோதல விழலாம். உன்னை துரத்துட்டு வந்தது யாரு? சொல்லு, யாருன்னு எனக்கு காட்டு. சாரி ஆண்டி, அது என்னை யாரும் துரத்தல. நானாதான் இந்த இடம்லாம் பார்த்தது இல்லையா, அதனால கொஞ்சம் ஓடி விளையாடலான்னு ஓடி வந்தேன். அப்படி ஓடி வரும்போதுதான் உங்க மேல தெரியாம மோதிட்டேன். சாரி ஆண்டி. ஏய், இவன் எதுக்கு இப்படி மாத்தி சொல்றான்? இவ்வளவு துரத்திட்டு வந்தது நான் தான் சொல்லலாம்ல. மம்மி இவன் மேல கோவப்பட்டு இருக்காங்களே. இல்ல, இது தப்பு. நான் பண்ண தப்புக்கு இவன் எதுக்கு திட்டு வாங்கணும்? மம்மி, சிக்கனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மம்மி, அது வந்து நான் தான். ஆண்டி, சாரி ஆண்டி, அத சொன்னல. இப்படிலாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. இப்படி ஒரு பெரிய துணிக்கடை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது ஆண்டி. அதான் ஓடி வந்து விளையாடலாமே நினைச்சு இப்படி உங்க மேல மோதிட்டேன். ஐம் சாரி ஆண்டி, ஐம் ரியலி சாரி. இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். இடியட், காணாதத கண்டா இப்படிதான் இருக்கும். நம்ம ஸ்டேட்டஸ் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதை விட ஹை லெவல்ல போகணும்னு நினைச்சா இப்படிதான் கண்டதுக்கெல்லாம் பார்த்து ஆசைப்பட வேண்டியது வரும். இங்க பார், உன் ஏஜுக்கு இப்படியெல்லாம் இப்படி ஓடி தெரிஞ்சிட்டு இருக்காத. பாக்குறவன் எவனோ தப்பா நினைக்க போறான். ஓ மம்மி, மம்மி என்ன பேசிட்டு இருக்கீங்க? டார்லிங், மம்மிக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும். நீ அமைதியா இரு. ஏய், சொன்னது புரியல? ஓ, இங்கெல்லாம் இப்படி ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருக்காத. நல்லதுக்கல்ல. அது மட்டும் இல்ல, இதோட என் கண்ணிலேயே பட்டாத. ஓ சாரி ஆண்டி, நான் போறேன். கிளம்பு. இவங்க ரேஞ்ச் எதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். தேவையில்லாம ஹை கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்தேன் இல்லையா, அதான் இது இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏய், எதுக்கு தேவையில்லாம என் மம்மி கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்கான்? நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு திட்டு வாங்கணும்? மம்மி கிட்ட நானே சொல்றேன். ப்ளீஸ், உங்க மம்மி சொன்னதுல தப்பு இல்லைல்ல. நாங்க எங்க ரேஞ்சுக்கே பார்த்துருக்கணும். காணாததை கண்டா நான்லாம் இப்படிதான் இருப்பேன். அதுதான் ஆண்டி சரியா சொன்னாங்க. ஆண்டி கிட்ட எதுவும் சொல்லி நீங்க கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். இது என்னோட போகட்டும். நான் போறேன். ஏய், என்ன பாத்துட்டு இருக்கா? போ வச்சு டார்லிங், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வா மம்மி கூட வா. போறேன் ஆண்டி. ஏய், சொன்னா கேளுடி. மம்மி, சிக்கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கா? வா, இன்னும் உனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணல. நீ தான் பண்ணணும். வா போலாம். மம்மி என்ன மம்மி, எதுக்கு நீங்க அவங்களை இப்படி? வெற்றிக்கண்ணா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. இவங்களெல்லாம் ஆரம்பத்துல தட்டி வைக்கிறோம், இல்ல நம்ம தலைக்கு மேல ஏறி நின்னுப்பாங்க. சரி நீ வா, இதெல்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. வா போலாம். மம்மி ப்ளீஸ், இப்படி பேசாதீங்க. நீங்க பேசுறது அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகும்ல. டார்லிங், அவ ஹர்ட் ஆகணும்னு நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு கண்டாலே பிடிக்கல. இந்த பொண்ணு என் முன்னாடி வந்து நிற்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதமான வெறுப்பு வருது. சரி டார்லிங், வா நம்ம போ. அப்புறம் நீ அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோலாம் வச்சுக்காத, சரியா? இந்த கல்யாணம் முடியணும்னா நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். முடிஞ்சதுன்னா இதுங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். வா போலாம். மம்மி ப்ளீஸ், நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களா?
ஆனா ஏன் இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசுறீங்க? சொல்றேன்லடா கண்ணா, எனக்கு அந்த பொண்ணு துளி கூட பிடிக்கல. அதான் மாமி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமா அந்த பொண்ணை பிடிக்கல. சரி கண்ணா, வா மறுபடியும் அவளை பத்தி பேசி மாமியும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாத. வா போலாம். கீழிமை நான், மேலிமை நீ, பிரிந்ததில்லை கண்ணே கண்ணே. நீ கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா காதல்.